மல்லி. ராஜேஸ்வரி எப்படி மல்லியை பழி வாங்கணும்னு நினைக்கும் போது இந்த விஜய் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறான்னு சொல்கிறாங்களே, அந்த வேலையை கண்டிப்பாக நிப்பாட்டிட்டோன்னா அப்புறம் மல்லி ஒன்றும் பண்ண முடியாது. எரியிற கொல்லியை நிப்பாட்டிட்டோம்னா கண்டிப்பாக நெருப்பு அணைஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு மல்லியை பற்றி நம்ம ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க. சரி, இந்த விஜய் என்ன வேலைக்கு போகிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம ரஞ்சிதா சொல்கிறாங்க. ரஞ்சிதாவும் 2 நாள் தேடிட்டு இருக்கேன் ராஜிமா, ஆனால் மாமா என்ன வேலைக்கு போகிறான்னு கண்டுபிடிக்க முடியல. என்னையே சொல்கிறேன், 2 நாள் தேடி கண்டுபிடிக்க முடியலையா? ஏன் அப்படின்னா அவனா ஹெலிகாப்டர் வேலைக்கா போயிட்டுருக்கான். இங்கே பாரு ரஞ்சி, சும்மா சோறு தின்னம்மா வீட்டில் படுத்து தூங்கினமான்னு இருக்கக்கூடாது. எப்போதுமே ஒரு வேலை அப்படின்னா டக்குன்னு அந்த வேலை செஞ்சு முடிக்கணும், புரியுதா? நாம் விஜய் ஏமாற்றி இன்றைக்கி இவ்வளோ பெரிய சொத்து சாம்ராஜ்யத்தலத்தையும் அவன்கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்காக அப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அடுத்து இதை இன்னும் பெருசாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம் தான் யோசிக்கணும், புரியுதா? அதை விட்டுட்டு சும்மா சாணி மாதிரி அப்படியே உட்காந்தானு வச்சுக்கேன், எனக்கு பிடிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேலையை உடனே செஞ்சு முடிக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும், புரியுதா? நான் இப்போ வெளில போகிறேன், நான் ரிட்டர்ன் சாயந்தரம் வரத்துக்குள்ளே விஜய் எங்கே வேலை பார்க்குறான், என்ன வேலை பார்க்குறான், எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும், புரியுதா அப்படின்னு சொல்லி ராஜி கிளம்பிடுறாங்க. ரஞ்சிக்கு செம டென்ஷன் ஆகுது. என்ன இந்த ராஜிமா ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, இவங்க எல்லாத்தையும் சொத்தெல்லாம் ஏமாற்றி இவங்க பேரில் மாற்றிக்கிட்டாங்க. சரி, எப்படியாவது நமக்கு விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு நானும் அமைதியாக பொறுத்து போயிட்டுருக்கேன். ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க கண்டிப்பாக எனக்கும் விஜய் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை, நாம் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்து நம்ம ரஞ்சியோட அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ண ரஞ்சி ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க. என்ன ரஞ்சிதா, ஏன் சோகமாக பேசுகிற? பாருமா, இந்த ராஜிமா பண்ணுறது சுத்தமாக சரியில்லவே இல்லை. ஏன், என்னாச்சு? ஆமாம், விஜய் மாமா ஏமாற்றி எல்லா சொத்தையும் அவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்க. அது விட்டுறலான அதோட எனக்கு விஜய் மாமா கல்யாணம் வைக்கிறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதை பற்றி எதுவும் பேசவே இல்லை. நான் கேட்டாலும் கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி விஜய் மாமா ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாராம். அது என்ன கம்பெனி அப்படின்னு போய் பார்க்க சொன்னாங்க. நானும் போய் பார்த்தேன், தெரியல. அதை சொன்னால் இப்படி வீட்டில் சும்மா சோறு தந்துட்டு சும்மா உட்காந்து எனக்கு பிடிக்காது, நான் அப்புறம் வேறு மாதிரி பேசிடுவேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட ரொம்ப கோவப்படுறாங்க. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலம்மா, நான் கிளம்பி வந்துடவா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரஞ்சி. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை ரஞ்சிதா, நீ பண்ணது தப்புன்னு தோணுது. ஏன்னா விஜய் மாமா உன்னுடைய மாமா, அப்படி இருக்கும்போது அவனை ஏமாற்றி சொத்தெல்லாம் பிடிங்கிட்டீங்க. இப்போது அவன் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறான், அதையும் கெடுக்கணும்னு ராஜ் நினைக்கிறானா? அப்போது அவன் மைண்ட் செட்டில் வேறு ஏதோ பெருசாக நினச்சிட்டு இருக்கா போல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. உன் மாமா ரொம்ப நல்லவன், ஆனால் ராஜி நல்லவ கிடையாது. அதனால் நீ உங்கள் மாமாவுக்கு உதவி பண்ணுறதா சரின்னு தோணுது. சொத்து எல்லாத்தையும் திரும்பவும் நீ அவருக்கே வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் விஜய் ஒன்று மனசு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிற, உண்மையாவா? ஆமராஜி, இப்போ உன் மாமா ரொம்ப கஷ்டப்படுறான், வேலைக்கு போகிறது கூட முடியாமல் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு லேபராக வேலை பார்க்குறான். அவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்க்கு சொந்தக்காரன், எல்லாமே கஷ்டப்பட்டு அவனாக உண்டாக்குனது. அப்படி இருக்கும்போது அவன் இழந்தலத்தையும் திரும்ப நீ மீட்டு கொடுத்தானா கண்டிப்பாக உன் மேலே அவனுக்கு நல்ல நம்பிக்கை வரும். ஒருவேளை அவனுக்கு மல்லியை பிடிக்காமல் போச்சுன்னா திரும்ப அவனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ரஞ்சி அம்மா சொல்கிறாங்க. ரஞ்சி உடனே சரிம்மான்னு ஃபோன் வச்சுறாங்க. வச்சுட்டு யோசிக்கிறாங்க பயணமா. அப்போ தான் ராஜேஸ்வரி கார் சர்வீஸ் உள்ளான்னு அங்கே ஒரு கார் சர்வீஸ் சென்டருக்கு போகிறாங்க. போகிறப்போ நம்ம விஜய் கார் மெக்கானிக்காக இருக்கிறத பார்த்துறாங்க. பார்க்கவும் ராஜேஸ்வரிக்கு செம்ம அதிர்ச்சி. அப்போது விஜய் கார் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறானா, அதுவும் கார் கம்பெனியில் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறான். என்னமோ பெரிய கௌரவமான வேலை, நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு இந்த மல்லி சொன்னாலே. அப்போது அது எல்லாமே போய் தானா, இந்த வேலைக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க. சரி, இது ஒன்று போதும் இந்த மல்லி வச்சு செய்கிறதுக்கு அப்படின்னு மல்லி கால் பண்ணுறாங்க. என்ன மல்லி, என்ன உன் புருஷன் ரொம்ப கௌரவமான வேலை பார்க்குறான், கோடிக்குள்ளே சம்பாதிக்கிறான், இதுக்கப்புறம் நாங்கள் லைஃப்பில் கஷ்டப்படவே போகிறது கிடையாது, நாங்களே தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு என்ன நான் பேசினேன். ஆனால் அவன் புருஷன் ஒரு கார் கம்பெனியில் கார் மெக்கானிக்காக வேலை பார்க்குறான், இதுக்கு தான் இவ்வளோ பேச்சா அப்படின்னு ராஜி பயங்கரமாக பங்கமாக கலைக்கிறாங்க. மல்லிக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. விஜயும் பார்த்துறான். அக்கா அப்படின்னு கூப்பிடும். நிப்பாட்றா, யாருக்கு யார் அக்கா? நீயே ஒரு கார் மெக்கானிக், நான் ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஓனர். ராஜேஸ்வரி அப்படின்னா இந்த சென்னையில் ஏகப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ்மேன் எல்லாருக்கும் தெரியும். அப்படி என்ன போய் அக்கான்னு கூப்பிட்ற? என்னை அக்கான்னு கூப்பிட்றவனுக்கு தகுதி இருக்குது? இங்கே பாரு, நீ ஒன்றும் இல்லாத ஒரு வெத்து நாய், புரியுதா அப்படின்னு ராஜேஸ்வரி விஜய் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. விஜய் ஒன்று, எனக்கா இப்பெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு திரும்ப சொல்கிறேன், நீ எனக்கு தம்பியும் இல்லை, நான் உனக்கு அக்காவும் இல்லை. இங்கே பாரு மல்லி, உன் புருஷன் ஒரு கார் மெக்கானிக், அவ்வளோதான். இனிமேலாச்சும் கொஞ்சம் அடங்கிடு. சும்மா என் புருஷன் வேலைக்கு போகிறான்னு ரொம்ப துல்லாத அப்படி இப்படின்னு ராஜேஸ்வரி மல்லியை அசிங்கமாக பேசுகிறாங்க. இங்கே மல்லிக்கு செம கஷ்டமாக இருக்குது. இங்கே மல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரஞ்சி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போவோம். மல்லி ரஞ்சிதா பார்த்துட்டு, என்ன ரஞ்சிதா உனக்கு என்ன வேணும்? ஆமாம், என் புருஷன் மெக்கானிக்காக தான் வேலை பார்க்குறாரு, அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போது என் புருஷன் ஒன்றும் காசு இல்லைன்னு திருடலை, பொய் சொல்லலை, சொந்தமாக எங்களுக்காக உழைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, அவருக்கு வேலை கிடைக்கல, அதனால் கிடைச்ச வேலையை சந்தோஷமாக செய்கிறாரு.
இதில் என்ன தப்பு இருக்குது? உனக்கும் இந்த ராஜுக்கும் இன்னும் நாங்கள் என்னதான் பண்ணணும்? நாங்கள் உயிரோட இருக்கிறது பிரச்சனையா இல்லை இந்த ஊரில் இருக்கிறது பிரச்சனையா? என்ன சொல்லிவிடுங்க. நாங்கள் எங்கேயாவது கண்காலாத இடமா பார்த்து அங்கே போய் வாழ்ந்துக்கிறோம், தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. ரஞ்சி ஒன்று, என்ன மல்லி சொல்கிற? மாமா கார் மெக்கானிக் வேலை பார்க்குறாரா? ஏன் உனக்கு தெரியாதா? ராஜி சொல்லலையா அப்படின்னு கேட்க, இல்லை மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் மிகவே தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி தப்புக்கு பிராச்சத்தின் தேடி தான் இங்கே வந்திருக்கேன். என்ன சொல்கிற ரஞ்சி? ஆமாம் மல்லி, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ராஜியம்மா சொல்லும் போது நான் அவங்க கூட சேர்ந்துட்டு எதையுமே யோசிக்காமல் பண்ணிட்டேன். அதனால தான் இன்றைக்கி ராஜியம்மா மாமா பேர் இருந்ததில் சுற்றி மாற்றிக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே நான் அவருக்கு கெடுதல் பண்ணனா சத்தியமாக அந்த கடவுளை என்னை மன்னிக்க மாட்டார். அதனால நான் திருந்திட்டேன், நான் தெரிஞ்சு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று, என்ன ரஞ்சிதா, இதுவும் நடிப்பா இல்லை எதுவும் திட்டமா? என்ன சொல்லி நான் அமைச்சிருக்காங்க ராஜி அப்படின்னு கேட்க, இல்லை மல்லி, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. நான் இப்போ திருந்திட்டேன், திருந்தி உண்மையாகவே நான் மன்னிப்புக்கு தான் வந்திருக்கேன். என்னை மன்னிச்சிடு. நான் பண்ண பாவத்துக்கு இதுதான் மாமான் ராஜேஸ்வரிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம். இந்த பத்திரத்தை வச்சுட்டு தான் ராஜேஸ்வரி இவ்வளோ ஆட்டம் போட்டுருக்கா. இந்த பத்திரத்தை நீ கிழிச்சு போடுவியோ இல்லை என்ன பண்ணுவியோ அதை நீயே பண்ணிக்கோ. ஆனால் இதை நான் தான் கொடுத்த மட்டும் சொல்லிடாத. சொன்னால் கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி சும்மா இருக்க மாட்டா, அடுத்து என்னையும் பழிவங்க நினைப்பா அப்படின்னு ரஞ்சிதா அந்த பத்திரத்தை எடுத்து வந்து நம்ம மல்லிகிட்ட கொடுத்துறாங்க. உடனே மல்லிகை சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நமக்கு ரஞ்சிதா ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ரஞ்சிதாவை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. ரஞ்சிதாவும் சரி மல்லி, நான் அந்த வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. மல்லி நேராக கிளம்பி அந்த கார் கம்பெனிக்கு போகிறாங்க. பார்த்தா விஜய் மெக்கானிக்கை வேலை பார்த்துட்டு இருக்காரு. மல்லியை பார்த்ததும் விஜய் ஒரு மாதிரி ஷாக்காக நிற்கிறாரு. மல்லி ஓடி போய் விஜய் கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. சாரி விஜய், எனக்காக நீங்கள் இந்த அளவுக்கு இறங்குவீங்க அப்படின்னு சத்தியமாக யோசிக்கவே இல்லை. பரவாயில்ல விஜய், உங்களுக்கு என் மேலே இவ்வளோ அன்பு பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம விஜய் ஒன்றும் இல்லை மல்லி, விடு மல்லி, நீ கிளம்பு, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இல்லை விஜய், இதுக்கு மேலே நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இறங்கிட்டீங்களோ அப்போயே கடவுள் உங்கள் மேலே கருணை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மாதிரி சொல்கிற? ஆமாம் விஜய், ரஞ்சிதா வீட்டுக்கு வந்து பத்திரத்தை கொடுத்துட்டா. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான், நான் பண்ண தப்பு தான், நான் பண்ண தப்புக்கு பிராச்சனை தெரிவிக்கிறேன்னு சொல்லி அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டா. இந்தாங்க இந்த பத்திரம் தான் இருக்குது, வாங்க நம்ம கிளம்பி நேரம் இருப்போம், நம்ம வீட்டுக்கு போகலாம். அந்த ராஜேஸ்வரி மூஞ்சில் இந்த பத்திரத்தை கிழிச்சு எரிஞ்சிட்டு, உனக்கும் சொத்துக்கு சம்மந்தம் இல்லை, வெளியே போடி அப்படின்னு அவள் தட்டி விட்டுட்டு நம்ம பழைய மாதிரி நம்ம வீட்டில் நிம்மதியாக வாழலாம் விஜய், வாங்க விஜய் அப்படின்னு விஜய் மல்லி 2 பேரும் கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே மல்லி விஜய் வந்து பார்த்தா ராஞ்சி தான் ஓகே வந்துட்டாங்க 2 பேரும். இன்றைக்கி தான் இருக்குது ராஜிக்கு கச்சேரி அப்படின்னு ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. ராஜி வராங்க. வந்ததும், ஏய் மெக்கானிக், இங்கே எதுக்கு வந்த? என் வீட்டில் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா என்ன? என் வீட்டில் இருக்கிற காரும் நல்லா தான் இருக்குது, அப்படி சரியில்லைன்னா ஒன்றை விட ஒரு நல்ல மெக்கானிக்காக அழைச்சிருந்து கார் சரி பண்ணிப்பேன், நீ ஒன்று கிளிக்க வேணாம், கிளம்பு முதலேருந்து அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று, இங்கே ராஜி போதும் நிப்பாட்டு, யாரை பார்த்து மெக்கானிக் சொல்கிற? இவர் விஜய் குரூப் ஆஃப் கம்பெனி MD, புரியுதா? என்ன விஜய் குரூப் ஆஃப் கம்பெனியா? விஜய் குரூப் ஆஃப் கம்பெனிலாம் ராஜி குரூப் ஆஃப் கம்பெனின்னு மாறிடுச்சு, ஏன் தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்க, எப்படி மாறும் ராஜேஸ்வரி, எப்படி மாறும்? விஜய் கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரத்துலலாம் சொல்கிற, இந்த இருக்க அந்த பத்திரம், இந்த பத்திரம் இருக்கிறதான்னு ஓரா பேசுகிற, இந்த பத்திரம் இனிமேல் இருக்காது அப்படின்னு மல்லி கிழிச்சு போகிறாங்க. அதை பார்த்து ராஜி அதிர்ச்சி வராங்க. ஏய் எப்படி இந்த பத்திரம் கிடைச்சது அப்படின்னு பார்க்கவும், ரஞ்சிதா தெரிஞ்சு முடிக்கிறத பார்த்து ராஜி, ரஞ்சிதா நீ தான் அப்படிலாம் பண்ணியா அப்படின்னு கேட்க, ராஜி ஒன்று, ஆமாம் நான் தான் பண்ணேன், இப்போ என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு ரஞ்சி கேட்க, உடனே ராஜி அடிக்க பாயிறாங்க. ராஜி தடுத்து பல்லான்னு வர விட்றாங்க. என்ன ராஜிமா, என்ன நானும் போனால் பொறுமையாக போனால் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, எங்கள் மாமாவுக்கு பண்ண நீங்கள் தோகத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை அனுபவிச்சு தான் ஆகணும், மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு ஓடி வந்து விஜய் காலில் விடுவாங்க. ரஞ்சிதா ராஜியால் ஒன்றும் சொல்ல முடியல. விஜய் போதும் நிப்பாட்டு, சொன்னியே யாருக்கு யார் அக்கான்னு சொல்லிட்டு, நீ எனக்கு அக்காவும் இல்லை, நான் உனக்கு தம்பி இல்லை, ஒழுங்கு மரியாதை நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு, இல்லைனா போலீஸ் வர சொல்லி உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று, வேணாம் விஜய், இவளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி இருக்குது, எப்படி அன்றைக்கி என் புருஷன் தலையை வெளியே கொண்டு இழுத்து விட்ட, எப்படி தானே போடி வெளியே அப்படின்னு மல்லி அன்னைக்கு ராஜேஸ்வரி எப்படி விஜயை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்களோ அதே மாதிரி கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளி விடுறாங்க. அதை பார்த்து ராஜி ஷாக்காக நிற்கிறாங்க. ச்சே நான் இப்போ ஏமாத்திட்டேனே அப்படின்னு ராஜி ரொம்பவுமே அசிங்கப்பட்டு ஃபீல் பண்ணுறாங்க.